ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோகேடில் ஹவுஸ் ஃப்ளோர் பிளான் எப்படி மேக் பண்ணுறதுன்றது ஈஸி, அப்புறம் குயிக்காக எப்படி ட்ரா பண்ணுறதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் எடுத்துருக்க பிளான் பார்த்தீங்கன்னா 1 BHK ஃப்ளோர் பிளான் தான். ஸோ இந்த ஃப்ளோர் பிளானை வந்து எப்படி நம்ம ஈஸியாக பண்ணலான்றதை பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபஸ்ட் நீங்கள் எடுத்த உடனே யூனிட் செட் பண்ணணும். யூனிட் எதுக்காகனா மெஷர்மெண்ட்டுக்காக. நீ என்ன டைமென்ஷனாக நீ பண்ண போகிறீங்க, என்ன மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்கன்றதுக்காக அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று நான் வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மில்லிமீட்டர் அண்ட் மீட்டர், அது உங்களோட இதை பொறுத்து இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் யூனிட்டை போய்ட்டு நீங்கள் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக பில்டிங்கோட அவுட்லைனை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து பில்டிங்கோட அவுட்லைன் நம்ம எடுத்துக்கிட்டோம். அவுட்லைன் எடுத்து ட்ரா பண்ணி ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆப்செட் கொடுத்து ஒரு வாலோட திக்னஸ் 9 inches. ஸோ 9 inches நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு இன்சைடு நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து அவுட்லைனில் டைமென்ஷன் எடுத்துருக்கீங்க, டோட்டல் மெஷர்மெண்ட்டு. அதனால் நீங்கள் இன்சைடு வால் திக்னஸ் நீங்கள் ஆப்செட் எடுத்து 4 பக்கம் நீங்கள் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து குயிக்காக முடிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு எப்பவுமே நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாப் அண்ட் பாட்டம் ட்ரா பண்ணுறது உங்களுக்கு ஈஸி. ஸோ இதில் மெயின் விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து கரெக்டான டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஆப்செட் கொடுக்கும்போது உங்களுக்கு ரூம் சைஸு, ஹால் சைஸு, இந்த மாதிரி ஒரு சைஸோட பிரிக்கும் போது நீங்கள் கரெக்டான டைமென்ஷன்ஸ் கொடுத்து ப்ராப்பராக பிரித்தா மட்டும் தான் உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக முடிக்கிறதுக்கு. ஸோ ப்ராப்பராக நீங்கள் வந்து டைமென்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் ஆப்செட் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா கரெக்டான டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு பிளானில் ரெடியாக மேக் பண்ணி ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிம் கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் அன்வான்ட் லைன்ஸ் இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து ஆப்செட் கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைய இடத்துல அன்வான்ட் லைன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக டெலிட் பண்ணுறதுக்கு ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணணும். ட்ரிம் கமாண்ட் பார்த்தீங்கன்னா TR ஷார்ட்கட்டு. அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த லைன் அன்வான்ட் லைன் டெலிட் பண்ணணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்கிற பாக்ஸஸ் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் டைமென்ஷன்ஸோட நீங்கள் பிரிக்கணும். அதுக்கு மாதிரி நீங்கள் அதே சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் ஆப்செட் எவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்கோ நீடு தேவையோ அதுக்கு வந்து நீங்கள் ஆப்செட் கொடுத்து நீங்கள் ப்ராப்பராக பிரித்து நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுற கமெண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆப்செட்டு, லைனு, ட்ரிம்மு, இதுதான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த 3 கமெண்ட் வச்சே நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃப்ளோர் பிளானே மேக் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்து தனியாக நம்ம ட்ராப் பண்ணி பேக்கில் போட்டு வச்சு தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது மேக் பண்ணுறதுக்கு தனியாக வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை பொறுத்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோஸ் தனியாக, டோர்ஸ் தனியாக நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுட்டு எங்கே வேணுமோ உங்களுக்கு எங்கே நீடு தேவையோ அங்கே நீங்கள் வந்து காப்பி பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இது ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் டோர் வைக்கும் போது என்னென்னா எந்த டைரெக்ஷனில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்றது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பொறுத்து தான் நீங்கள் அந்த இடத்துல டிசைன் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதை பொறுத்து நான் ரொட்டேட் பண்ணி எந்தெந்த டைரெக்ஷனுக்கு உங்களுக்கு டோர்ஸ் வைக்கணுமோ அதை நீங்கள் அங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வால்லாம் முடிச்சதுக்கப்புறம் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி டோர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஸ்டார் கேஸை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார் கேஸும் உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் எந்த ஷேப் ஆஃப் டிசைன் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் முன்னாடியே டிசைன் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார் கேஸோட வித்து எவ்வளவு, அதோட த்ரெட் எவ்வளோ சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் முன்னாடியே டிசைன் பண்ணிவிட்டு அதை தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க இதில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதே சேம் கமாண்ட் தான், லைன் அண்ட் ஆப்செட் கமாண்ட் தான் இதில் யூஸ் பண்ண போகிறீங்க. முக்கியமாக டைமென்ஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். லேண்டுக்கு எவ்வளோ டைமென்ஷன்ஸ் கொடுக்குறீங்க, ஸ்டெப்புக்கு எவ்வளோ டைமென்ஷன்ஸ் கொடுக்குறீங்கன்றது நீங்கள் தான் கரெக்டாக கொடுத்து அதை பண்ணணும்.
அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், வாலை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக என்ன பண்ணுறேன், ஹேட்ச் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன், வாலில் இருக்கிற ஏரியா மட்டும் தனியாக ப்ராப்பராக லைன் எடுத்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஃபுல் க்ளோஸ்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ஹேட்சஸ் கரெக்டாக பர்டிகுலராக அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபுல் ஏரியா வால் மட்டும் நீங்கள் தனியாக மேலே ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் ஹேட்ச் கமாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஹச் ஷார்ட்கட் அதுக்கு. ஸோ யூஸ் பண்ணி டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் ஹேட்ச் கமாண்ட் கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா அது இது கேட்கும். சாலிட் கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் பேட்டர்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாலிடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோய் நீங்கள் என்ன கலர் உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட்டோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறோம் அப்படின்னா, வால் தனியாக ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காகவும், டிராயிங்கை வந்து தனியாக ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம எடுத்து காட்டுறதுக்காகவும், நல்ல ஒரு அப்பியரன்ஸுக்காகவும் இந்த கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பண்ணுற விஷயங்களை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்.